தேவாதி தேவனே, வேதத்தில் இருக்கிற பாத்திரவான்களைப் போல எங்களை நீர் வளைத்து கொள்ளும்படியாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவாதி தேவனே, வெறுமையான பாத்திரங்களாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுவீராக. துதிகன மகிமை இல்லாமல் கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் இந்த ஓய்வு நாள் மாலை வேளையில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை நோக்கி பார்க்கும்படியான ஒரு நல்ல ஒரு தருணத்தை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தபடினால் என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தேவனுடைய வருகையின் காலம் கடைசி காலங்கள். இந்த கடைசி காலங்களிலே அநேக ஆவிக்குரியவருடைய பார்வை, அவருடைய ஆசைகள் என்னவா இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வருகையிலே நான் அவருடைய கரத்தை பற்றி கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக மரணம் நேரிடுமானால் நான் அவருடைய சமூகத்தை நாட வேண்டும். இந்த நிச்சயம் எல்லாருக்கும் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஊழியம் செய்கிறோம், அந்த தேவனை பற்றி கொள்வேன், இப்பொழுது ஆண்டவர் வருவான், அவருடைய கரத்தை நான் பற்றி கொள்ளணும். அல்லது மரணம் இன்னைக்கு என்ன சந்திக்குமானால் நான் இங்கே கண்ணை மூடின உடனே அடுத்தது நான் கண் விழித்து பார்ப்பது அவருடைய சமூகமாக இருக்க வேண்டும். அந்த நிச்சயம் நம்மில் அநேகருக்கு காணப்படுவதில்லை. ஆனால் எல்லாமே ஒரு கற்பனையாகவே நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கற்பனையிலே தான் நம்முடைய வாழ்வை நாம் செதுக்கி கொண்டிருக்கிறோம். அப்படி தான் சொல்லணும். மரித்தருடைய வாழ்வு எப்படி மரணத்தை சந்தித்து அந்த ஆத்மா எங்கு போனது தெரியாது. ஆனால் எல்லாரும் நாம் ஆசைப்படுறது மரணத்துக்கு, மரணம் அடைந்தவர்களை குறித்து, ஜீவனோடு இருப்பவர்கள் நாம் சொல்லுகிற காரியம், அவர் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்வை நாம் முடிச்சிருவோம். அவருடைய வாழ்வு பரத்துக்கு தான் போய் இருக்கிறது, அவருடைய வாழ்வு இலைப்பாரி கொண்டிருக்கும். உலக மனிதர் சொல்லுவாங்க அந்த ஆத்மா சாந்தி அடைந்து விடும். அல்லது சிலர் செய்கிற காரியம், இந்த பரிகாரங்களை செய்தால், இந்த காரியங்களை செய்தால் அந்த ஆத்மா சாந்தி அடைந்துடும் அப்படி என்று சொல்லுகிற அநேக சத்தத்தை நாம் கேட்கிறோம். ஆனால் ஒன்றை நீங்கள் மரணத்தை சந்தித்து ஆவியாய் சுற்றி கொண்டிருக்கிற ஆவிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்களானால், அந்த ஆவிகள் ஏதாவது ஒரு சரீரத்திலே ஏறிக்கொண்டு அது அலக்கழிக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்களானால், அது சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டு பாருங்க, கவனித்து பாருங்க. அல்லது இனி வருகிற நாட்களிலே அப்படி நிகழுமானால் நீங்கள் கவனித்து பார்ப்பது நலமாயிருக்கும். ஏனென்று சொன்னால் அது இலைப்பாறுவதற்கு இடமில்லாது இருக்கிறபடினால்தான், ஏதாவது பலவீனப்பட்டு இருக்கிற, பாவத்தில் இருக்கிற, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வெறுமையாக இருக்கிற பாத்திரம், அப்படி அது பெருகி ஜோடிக்கப்பட்டதாக இருக்கிற பாத்திரத்தை பார்த்த உடனே அவர்களை அது வீழ்த்த ஆரம்பிக்கிறது, அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்று சொன்னால் மரித்தவன்கள் அவர்கள் இளைப்பாறுவதற்கு இடமில்லாமல் அலைந்து திரிகிறார்கள். இதுதான் உண்மை. அந்த ஆத்துமா சாந்தி அடையும் என்று சொல்லி நாம் என்னதான் இந்த உலகத்திலே என்ன காரியங்களிலே நாம் நம்மை இணைத்து கொண்டாலும் அந்த ஆத்துமா சாந்தி அடைந்த பாடு இல்லை என்று தான் சொல்லணும். அப்படி என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி? ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு தாய், ஒரு பெண்மணி வைத்துக் கொள்ளலாம். அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும், அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற உறவுகள் சரியா இருக்கணும், சரியா இருக்கணும். அதனால தான் நாம் என்ன செய்கிறோம், மாதம் மாதம் ஒரு டாக்டர் செக்அப் பண்ணி கொள்கிறோம் இல்லையா? குழந்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், டாக்டர் போய் ஒரு செக்அப் பண்ணுவாங்க, அந்த குழந்தை எப்படி இருக்குது ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, அது எப்படி இருக்கிறது. இந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற உறவுகள் சரியா இருக்குமானால், அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், குழந்தை அழகா பிறக்கும், குழந்தை இந்த உலகத்தில் இருக்கும். அந்த உறவுகளிலே சின்ன ஒரு தடுமாற்றம் உள்ள வயிற்றுக்குள்ள நிகழுமானால், அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கும் இருக்கிற உறவுகளிலே ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் நிகழும் பொழுது உடனே டாக்டர் சொல்வார், அந்த குழந்தைக்கு கிட்னி வளர்ச்சி சரியில்லை, அதனுடைய இதயம் துடிக்க மாட்டுது, அப்படி ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கும். அந்த குழந்தை அப்படி பிறக்குமான அந்த உறவுகள், தாய்க்கு அந்த உறவு குழந்தைக்கு இருக்க உறவுகள் துண்டிக்கப்படும் பொழுது அது பிறக்கும் பொழுது ஒரு குறையா இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு பலவீனப்பட்டு இருக்கும். அல்லது அந்த குழந்தை உலகத்தில் வாழ முடியாது, ஏதாவது ஒரு ஊனமாக வாழுகிற குழந்தைகளை எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம்.
காரணம் என்னன்னா அந்த உறவுகள் தெரியாது. ஆனா ஒன்றை நீங்க அறிந்து கொள்ளுங்க, அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு நான் உலகத்துல போய் குருடா இருக்க போறேன்னு தெரியாது, நான் முடமா இருக்க போறேன்னு தெரியாது, அந்த இடத்துல நான் வெட்கப்பட போறேன்னு தெரியாது, அந்த இடத்துல போய் நான் இப்படி ஆள போறேன் வாழ போறேன் அந்த குழந்தைக்கு தெரியாது. வயிற்றுக்குள்ள இருக்கிறவங்க அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. வெளியே வந்த பின் தான் அது வாழ்க்கையே தெரியும். அதுபோல் தாங்க ஆவிக்குரிய வாழ்வு கூட. இந்த உலகத்திலே உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுகள் சரியா இருக்குமானால் மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வு நல்லா இருக்கும். மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வு குறித்து நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன், அந்த ஆத்துமா சாந்தி அடைஞ்சிரும், ஓ அவர் இளைப்பாரி கொண்டிருப்பாரு, அவர் பரத்துக்கு ஏறிட்டு இருப்பாரு, அவர் தேவனுடைய ஊழியம் செஞ்சாரு, அவர் ஆண்டவரிடத்துல போயிருப்பாரு. அது நியாய தீர்ப்புக்கு பின்னாடி தான் தெரியும். நீங்களும் சும்மா பேசிக்கொள்ளலாம். வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு எப்படி இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்வை குறித்து தெரியாதோ, அப்படிதான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வை குறித்து அறிந்து கொள்ள முடியாது. நாம சொல்லலாம், இங்க இருந்துக்கினே அந்த ஆத்துமா சாந்தி அடைஞ்சிரும், அவர் பரத்துக்கு போயிட்டு இருப்பாரு. ஆனா ஒண்ணு நிச்சயம் என்னன்னாக்கா, தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கிற உறவுகள் சீராக சரியாக இருந்தால் உலகத்திலே வாழ முடியும், குறையில்லாம வாழலாம். அதே மாதிரி தான் வாழுற வாழ்க்கையில் நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாகவும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவுகளிலே எந்த சலசலப்பும் தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்வாக இருக்குமானால் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தை அலங்கரிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். மறந்துவிட வேண்டாம். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சினிமா நடிகர் ஒருவர் பேட்டி எடுக்கும் பொழுது அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிற காரியத்தை நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். நான் அவர்கள் சொல்லுகிற காரியம், அவர் மரித்து விட்டார். ஒரு சினிமா துறையில் இருக்கிற ஒரு மனிதன் மரிக்கிறார். அவர் மரித்தவுடனே அவரை குறித்து இவர்கள் சொல்லுகிறார்கள், நான் வரும்பொழுது, நான் காரிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ அவரை குறித்து நான் இன்னாரை குறித்து நான் நினைத்தேன், அவர் இப்பொழுது அவர் மேல்லோகத்தில் அவர் ஸ்கிரிப்ட் எழுதி கொண்டிருப்பார், கதைகளை எழுதி கொண்டிருப்பார் என்பது எனக்கு தோன்றியது என்று. நாம இங்கிருந்து சொல்லலாம், அவர் கதை எழுதி கொண்டிருக்கிறாரு, வசனத்தை எழுதி கொண்டிருக்கிறாரு, அங்க நடிச்சு கொண்டிருக்கிறாரு. இதெல்லாம் கற்பனை கதைகள் தான், நிஜத்துல முடியாது. புரிந்து கொள்ளுங்க, வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு எப்படி இந்த உலக வாழ்வை குறித்து தெரியாதோ அப்படிதாங்க உங்களுடைய வாழ்க்கை, மரணத்துக்கு பின்னாடி இருக்க வாழ்க்கையை யாருமே கணிக்க முடியாது. யாராவது சொல்லிட்டு இவர் நல்லா வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரேயர் மீட்டிங் நடிச்சு பிரியாணி சாப்பிட்டு போயிடலாம். ஆனா மரணத்தை சந்தித்த ஆத்மாவுக்கு தான் தெரியும். அதாவது தமிழ்ல ஒரு வாய் சொல்லாக சொல்லுவார்கள், செத்தவனுக்கு தான் சுடுகாடு தெரியும், முன்ன பின்ன செத்து இருந்தா தானே சுடுகாடு தெரியும்னுவாங்க இல்லையா? அதுபோல நாமெல்லாம் மரணத்தை சந்தித்தாதான் அது தெரியும். மரணத்தை சந்திக்காம இங்க சொல்ல முடியாது. குழந்தை பிறந்தாதான் குழந்தைக்கு தெரியும் அந்த உலகத்தில் நான் எவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பது தெரியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய பயணத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறியாமல் சில சமயங்களில் பயணிக்கிறபடினால்தான் ஆவிக்குரிய வாழ்வை குறித்து இன்னும் நம்ம புரிதல் இல்லை, இன்னும் நாம புரிந்து கொள்ளல. ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து இன்னும் நாம புரிந்து கொள்ளல. அதனாலதான் நாம எங்க போவோம், எங்க இருப்போம், யாரை சந்திப்போம், எப்படி வாழுவோம், மரணத்துக்கு பின்னாடி ஒன்றும் தெரியாம இருக்கிறோம். யாரோ ஒரு சொல்றத கதையை கேட்டுட்டு கையை தட்டிட்டு ஆமா இவர் அங்க போயிட்டாரு, அவரை குறித்து ஒரு 4 பேர் அவர் செஞ்ச நல்ல காரியத்தை சொல்லுவோம், ஆனா கெட்ட காரியத்தை யாரும் பேசுறது கிடையாது. வாழ்க்கை என்பது கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய பயணத்தை குறித்து ஒரு தெளிவு வேண்டும், மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வை குறித்து வேணும். அந்த கல்லனை குறித்து, இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட கல்லனை குறித்து அவன் சொல்லுகிறான், நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். மரணத்துக்கு பின்னாடி வாழ்வு பரதேசிக்கு போக முடியாது. மரணத்துக்கு பின்னாடி ஆவியை தான் சுத்தணும். எப்பொழுது உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துக்கு முன்னாடி உன்னுடைய வாழ்க்கை மரணத்தை சந்திக்குமானால், உன் சரீரம் இந்த உலகத்தில் வாழ முடியாதபடி உன் சரீரத்தை நீ அழித்து கொண்டு மரணத்தை நீ சந்திப்பாயானால், ஆண்டவர் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நாட்களுக்கு முன்னாடி மரணம் சந்திக்கும் பொழுது நாம் இங்க ஆவியை தான் சுத்தணும். என்ன பரிகாரம் செஞ்சாலும் அந்த ஆவியை நான் இளைப்பாற அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்கு புரிந்து கொள்ளுங்க. அதனாகவே தான் அந்த கள்ளன் கேட்கிற காரியம், நீ என்னை நினைவு கூறுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறான், உங்களுடைய ராஜ்யத்தில் நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே அவனுக்கு இளைப்பாறுகிற இடத்தை அவனுக்கு கொடுத்துடுறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில மரணம் சந்தித்தால் எங்கு போவே? அதனால தான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் போகும் பொழுது மரித்திருக்கிற சரீரங்களை தேவன் உயிர்ப்பிக்கிறார்.
வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. மரித்து போயிருக்கிற சரீரத்துக்கு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். அந்த அவயங்களை உயிர்ப்பித்து நீ எத்தனை நாட்கள் அந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரோ அத்தனை நாட்கள் அந்த உலகத்திலே நம்ம வாழுகிறோம். இல்லை என்று சொன்னால் மரணம் எப்பொழுது வேண்டுமானால் சந்தித்து விடலாம். ஆகவே ஜாக்கிரதையான ஒரு ஆவிக்குரிய பயணமாய் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை மறந்து விட வேண்டாம். அந்த உலகத்தில் வாழுகிற வரைக்கும் கொஞ்சம் தேவனுடைய பிள்ளையா வாழுங்க, தெய்வ பயத்தோடு வாழுங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை குற்றமில்லாமல் காத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுது. அதுதான் பிரசங்கி இன்னும் அழகாய் சொல்லுகிறார். பிரசங்கி 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். பிரசங்கி 10வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், இரும்பு ஆயுதம் மழுங்களாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோஜனம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவையாய் செய்வதற்கு முன்பே ஞானமே பிரதானம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறிந்து கொள்ளுங்க, இரும்பு ஆயுதம் மழுங்களாய் இருக்குமானால் அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. ஒவ்வொரு நாளும் அதை தீட்டணும். அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் மழுங்கிய ஆயுதத்தை போல் இருப்போமானால் எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டோம். ஒவ்வொரு நாளும் நீங்க தீட்டிக் கொள்ளணும். உடைய ஆத்மாவை தீட்டிக் கொள்ளுங்க, உடைய ஆத்மாவை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. எப்பொழுது தேவனுடைய வருகன்னு தெரியாது, எப்பொழுது நம்முடைய ஜீவன் நம்மளை விட்டு பிரியும் தெரியாது. எத்தனையோ நாம கதைகளை கேட்டு இருக்கிறோம், எத்தனையோ காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நடந்து போய் கொண்டிருக்கும் போது மரணம் சந்திக்கிறது, பேசிக்கொண்டே இருக்கும் போது மரணம் சந்திக்கிறது, விளையாடி கொண்டிருக்கும் பொழுது மரணம் சந்திக்கிறது. எப்பொழுது வரும் என்று தெரியாது யாருக்கு. தேவன் நியமித்திருக்கிற காலம் யாரும் அறியான். அது ஆண்டவர் மட்டும்தான் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் மட்டும்தான் அதை அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே வாழ்கிற வாழ்வை கர்த்தருக்கு பிரியமா வாழுங்க, கர்த்தருக்கு பிரியமா உங்களுடைய வாழ்வு வாழுங்க. தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவுகளிலே விரிசல் இல்லாம பார்த்துக்குங்க, விரிசல் இல்லாம பார்த்து கொள்ளுங்க. மழுங்கி ஆயுதங்களாய் இருக்கிறோம் நாம. ஒவ்வொரு நாளும் தீட்டுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க தீட்டுவதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்திற்கு அது உகந்ததாக இருக்கும். தேவனுடைய வருகையிலே அவருடைய கரத்தை பற்றி கொள்வதற்கு அது ஏற்றதாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்கிறார். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 4வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் உண்டாயிருக்கிறது. அது பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்கிற காரியம் பேச்சிலே இல்லை. நான் போயிடுவேன், நான் இப்படி செய்தா அப்படி வாழ்ந்துருவேன், அது இல்லை. அது ஆவிக்குரிய பலத்தில் வாழறோம் பாருங்க, அதில் தான் இருக்குது. அப்போ என்னுடைய வாழ்க்கை இனிமை உள்ளதா இருக்க வேண்டுமானால் குழந்தைக்கு, அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை தாய்க்கும் அதுக்கு இருக்கிற உறவுகள் பலப்படணும், உறவுகள் பலப்படணும். அதேதான் சீமந்தம் செய்வாங்க இல்லையா? குழந்தை பிறப்பதற்கு முன்பாக ஒரு சீமந்தம் செய்வாங்க. தலைப்பிரசவம் இருக்கிற ஒரு பெண்மணியா இருந்தால் அதுக்கு உடனே சீமந்தம் செய்வாங்க. அதுக்கு ஒரு அறுசுவை உணவு கொடுப்பாங்க. அது எதற்கு கொடுக்குறாங்க, அது எதற்கு செய்கிறாங்க என்பது அநேகருக்கு அது தெரிவது கிடையாது. அதாவது நம்முடைய சரீரத்திற்கு முன்பாக கூட இதை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன். நம்முடைய சரீரத்துடைய தன்மை, அமைப்பு, படைப்பு எப்படி என்று சொன்னால், எந்த குறைபாடுகள் இருந்தாலும் நான் உட்கொள்ளுகிற ஆகாரத்தின் மூலமாய் எனக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கொள்ளும். நான் ஒரு மனிதனுக்கு ரத்தத்தை நான் தானம் செய்கிறேன் என்று சொன்னால், அந்த ரத்தம் எனக்குள் மீண்டுமாய் உற்பத்தி ஆகுவதற்கு எத்தனை நாட்கள் அதற்கு பிடிக்கும் என்று சொன்னால், 1 நாள் 2 நாள் பிடிக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாமே. அந்த 1 நாள் நான் சாப்பிடுற ஆகாரத்தின் மூலமாய், 2 நாள் நான் சாப்பிடுற ஆகாரத்தின் மூலமாய் 1 பாட்டில் ரத்தம் எனக்குள்ள உற்பத்தி ஆகிறது, அப்படி என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ அடுத்தது 2 நாட்கள் நான் சாப்பிடுற ஆகாரத்தின் மூலமாய் இன்னொரு பாட்டில் எனக்கு ரத்தம் உற்பத்தி ஆகுமா என்று சொன்னால் இல்லை. எனக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளும். எடுத்துக்கொண்டு மிச்சத்தை என்ன செய்யுமோ அது கழிவாய் அனுப்பிவிடும். அதுதான் நம்முடைய படைப்பு. நம்முடைய படைப்பு அப்படிதான். ஆவிக்குரிய காரியங்களிலும் அதே மாதிரி தான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ, எதற்காக? அந்த குழந்தை பலப்படுவதற்காக. அந்த அறுசுவை உணவு வைப்பது அந்த குழந்தை எந்த விட்டமின் கம்மியா இருக்குது அந்த விட்டமின் அந்த குழந்தைக்கு போறதுக்காக தான். அருஞ்சும் உணவும் கொடுப்பாங்க. அதில் எது குறைவாக இருந்தாலும் அது எடுத்துக்கொள்வதற்கு அது ஏற்றதாக இருக்கும். அதற்கு தான் அது கொடுக்கப்படுகிறது. நல்லா குழந்தைக்கு தாய்க்கு இருக்கிற உறவுகள் நல்லா இருக்கணும், அது எந்த குறையும் இல்லாத பிறக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான், அப்படின்ற ஒரு நோக்கம் தான். அப்படிதான் ஆவிக்குரிய பயணத்தில் அதே மாதிரி தான். இந்த உலகத்தில் வாழும் பொழுது, ஆலயத்துக்கு செல்லும் பொழுது சில சமயங்களில் உபவாச கூடுகை நடக்குது இல்லையா, நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது.
இல்லையா? இப்படி ஆவிக்குரிய ஆராதனைகள் நடக்குது, ஓய்வு நாளில் நடக்குது, பல விதமாக நடக்குது. இதெல்லாம் என்னை நான் வளர்த்துக்கிறேன். எதில் குறையா இருக்கிறேன் அதை நான் எடுத்துக்கிறேன். நான் ஜெபத்தில் குறைவா இருக்குன்னா ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். வேத வாசிப்பில் குறைவா இருக்குன்னா வேதம் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அபிஷேகம் வரங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன்னா அதை நான் பெற்றுக்கொள்ள நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய பலனை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அப்போ தேவனுடைய பலனை நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தாதான் மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வு தேவனோடு நீங்க உலாவுகிற ஒரு வாழ்வாய் இருக்கும். இல்லையா? இந்த இடத்துல விரிசலா இருந்தாக்கா ஒரு குருடனா முடவனா குழந்தை பிறக்கிற மாதிரி தான். நம்ம நரகத்துக்கு போறோமோ ஆவியா சுத்திரமோ எங்க போறோம் தெரியாது. ஜாக்கிரதையா இருந்த வாழ்க்கை பயணத்தை, இந்த வாழ்க்கை பயணத்தை அற்பமா எண்ணிடாதீங்க. ஏதோ நானே இருந்தேன் உலகத்தை பார்க்கறதுக்காக நான் ஒரு பாஸ்டர் அப்படின்னு நான் காமிக்கிறதோ, நான் அபிஷேகிக்கப்பட்டவன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றதோ அல்ல. அது தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளுகிறதா இந்த ஆவிக்குரிய பயணம். இந்த ஆவிக்குரிய ஆராதனைகள் இது கூட எதுக்கு நடத்தப்படுதுன்னா எனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவுகளை பலப்படுத்திக்கணும். இந்த பலப்படுத்தல நான் முடமா தான் போவேன், நான் குருடனா தான் போவேன், நான் நரகத்துக்கு தான் போவேன், நான் ஆவியா தான் நான் சுத்தி நிற்பேன். இலைப்பாறுகிற இடம் கிடைக்காம எந்த ஆவி பலவீனப்பட்டு அந்த ஆவி மேலே ஏறிக்கிறது. இதான் நிகழும். ஆகவேதான் இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளோ சத்தியத்தை அறிந்து கொள்ள முடிகிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளோ தேவனோடு நெருங்க முடியுதோ அவளுக்கு நெருங்குங்க. மழுங்கின ஆயுதத்தை போல இருக்காதீங்க, மொக்கையா இருக்காதீங்க, நல்ல ஷார்ப்பா இருங்க. ஷார்ப்பா இருங்க. ஆவிக்குரிய காரியங்களே எவ்வளவுக்கு எவ்வளோ ஷார்ப்பா இருங்க. ஆவிக்குரிய பயணம் என்பது இந்த உலகத்தில் வாழ்கிற ஆவிக்குரிய பயணம் பேச்சில் அல்லாத தேவனுடைய பலத்தில் இருக்கிறது. தேவனுடைய பலனை பெற்று வாழுகிறதெல்லாம் இருக்குது ஆவிக்குரிய பயணம் என்பது. ஆவிக்குரிய பயணம் கை தட்டிட்டு போறது, நானும் ஆலயத்துக்கு போனேன், நானும் அபிஷேகம் இல்ல இல்ல இல்ல. அது தேவ பலத்தில் இருக்குது, பேச்சில இல்ல, கண் பார்வையில இல்ல, அது தேவ பலத்தில் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்வதில்லை, அதுதான் தடுமாற்றம். முதலாவது நாம் புரிந்து கொள்ளணும் இது தேவ பலத்தில் இருக்கிறது என்று சொல்லி. அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். 6வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 7வது வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் தாவீது அழகாய் சொல்கிறார், துயரத்தினால் என்னுடைய கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிட்டு. சத்துரு உள்ள நுழைகிற வாழ்வில் மங்கி போகிறோம். மங்கி போகிறது வாழ்க்கை. வாழ்க்கை மங்கி போன வாழ்வாய் மாறுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? சத்துரு உள்ளே நுழைகிறதுனால், பாவங்கள் உள்ளே நுழைகிறதுனால் என் வாழ்க்கை மங்கி போகிறது, தீட்டப்படல. உலக வாழ்வு என்னை தீட்டப்பட்ட வாழ்வாய் என்னை நிறுத்தல, மங்கி போன வாழ்வாய் நம்முடைய வாழ்வு காணப்படுகிறது. வேதனை அளிக்கக்கூடிய காரியங்க. இன்னைக்கு வாழ்க்கை மங்கி போன வாழ்வாய் இருக்கிறது. அது ஷார்ப்பா இல்லை. ஆவிக்குரியவனா ஒரு ஷார்ப்பா இருக்கணும். ஆவிக்குரியவனா அவனுடைய ஜெபம் ஷார்ப்பா இருக்கணும், அவனுடைய வேத வாசிப்பு ஷார்ப்பா இருக்கணும், அவன் ஊழியம் ஷார்ப்பா இருக்கணும். எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம செய்யற ஊழியம் எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. ஜெபம் எப்படி இருக்குது, வேத வாசிப்பு எப்படி இருக்குது, எல்லாம் தீட்டின மாதிரி இல்லை, அது ஷார்ப்பாவே இல்லை. ஜெபத்தில் ஒரு குறைவா இருக்குது, வேத வாசிப்பு ஒரு குறைவா இருக்குது, ஊழியத்தில் ஒரு திருப்தி. நமக்கே திருப்தி இல்லை, ஆண்டவருக்கு எப்படிங்க திருப்தியா இருக்கும்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆனா நாம சொல்றோம், நான் என் வாழ்க்கை இப்படிதான், நல்ல ஒரு ஆவிக்குரியவன் அப்படின்னு நாம சொல்லிக்கிறோம். நம்ம குறித்து 4 பேர் சொல்லணும்னு வேற ஆசைப்படுறோம். என்ன ஆசைனே தெரியல நிறைய பேருக்கு. இன்னைக்கு என்னை பத்தி 4 பேர் சொல்லணும். சிஸ்டர் நல்லா ஜெபிக்கிறாங்க, பிரதர் நல்லா ஜெபிக்கிறாங்க. யாரு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க. ஆண்டவர் கொடுக்குறாருன்னு பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்வா இருக்குதான்னு பாருங்க உங்களுடைய வாழ்வு. சத்துருக்களாலே என்னுடைய வாழ்வு தீட்டப்பட முடியாமல் போகிறது. பாவங்கள் நிறைந்திருக்கிறதுனால என் வாழ்வு தீட்டப்படாது இருக்கிறது. என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் ஓடல. உலக காரியங்கள் என் வாழ்வை தடுமாற்றத்தில் தள்ளி கொண்டிருக்கிறது. அதுதான் எரேமியாவின் புலம்பல் அவர் அழகை சொல்கிறார். புலம்பல் 4வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், ஐயோ பொன் மங்கி பசும் பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்துடைய கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கெட்டு போயிற்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிற நாம் ஒவ்வொருவரும் நல்லா தீட்டுங்க. பொண்ணா இருக்கிறவங்க ரோட்ல கொட்டுற மாதிரி இருக்குது இல்லை, வசனம் கேட்குற மாதிரி தான் இருக்குது வாழ்க்கை. இன்னைக்கு நம்மளுடையது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது யோசிங்க. தீட்டப்பட்டதாக இருக்கணும், ஷார்ப்பாக இருங்க. பிசாசு எப்போ வேணா வீழ்த்துவான். உன் ஜீவனை அவன் எடுத்துடணும், அதுதான் அவனுடைய பிளான். நீ பரத்துக்கு போகக்கூடாது.
தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க கூடாது. எப்படியாவது உன்னை தள்ளிடணும், எப்படியாவது உலக காரியத்தை காமிச்சு, சூழ்நிலையிலே காமிச்சு உன்னை வீழ்த்திடணும். இதுதான் உன்னுடைய நோக்கம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் பொன் வீதியிலே கொட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய தகுதியை இழந்து போயிருக்கிறான். அபிஷேகிக்கப்பட்டவ அபிஷேகத்துக்குரிய காரியங்களை காட்ட முடியாது இருக்கிறான். ஒரு விசுவாசிக்குரிய அடையாளத்தை காண்பிக்க முடியாது இருக்கிறான். எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம் இல்ல? யோசித்து பாருங்க. பொன் எப்படி இருக்கணும், எங்க இருக்கணும், எப்படி ஜொலிக்கணும், எவ்வளவு வேல்யூபிளா இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய எவ்வளவு வேல்யூபிளா இருக்கணும். இன்னைக்கு வீதியில கொட்டப்பட்டவனா இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவுகளை குறித்து கவனம் இருக்கணும். எப்பவுமே ஆவிக்குரிய வாழ்வு என்று சொன்னால் அற்பமா எண்ணுகிற காரியம் இல்லை. ஷார்ப்பா இருக்கணும், தீட்டப்பட்டவனா இருக்கணும். வேற எதுல வேண்டுமானால் அப்படி இருங்க. நீங்க வேலை செய்யற காரியத்தில் வேண்டுமானால் அப்படி இருந்துக்குங்க. உங்க குடும்ப விஷயத்துல வேண்டுமா அப்படி இருந்துங்க. அப்படி இருந்து பாருங்க, கணவனுக்கு மனைவிக்கு சண்டை தான் வரும். வேலையில் அப்படி செய்து பாருங்க, சீட்டை கிழிச்சிருவாங்க. ஆனா ஆவிக்குரியதை செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் பொன்னாயிருந்தாலும் வீதியில கொட்டப்பட்டு இருக்குது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தாலும் ஒரு கிரியை காட்ட முடியல. வேதம் சொல்லுகிறது விசுவாசினால் அடையாளங்களை காண்பிக்கிறான். ஒரு அடையாளம் உனக்கு தேவனுக்கு இருக்கிற உறவுகள் சரியில்லைனாக்கா மரணம் எப்போ சந்திக்கும் தெரியாது, எப்போ தடுமாறுவன் தெரியாது, மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வு என்னன்னு தெரியாது. உலகம் வேணா உன் போட்டோ வச்சுட்டு ஒரு மாலையை போட்டுட்டு பிரேயர் மீட்டிங் நடந்த 4 பேர் சிஸ்டர் நல்லவங்க, பிரதர் நல்லவங்கன்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டு போயிடுவாங்க. உன் ஆத்துமா நிலை யோசிச்சியா? உனக்கு மரணம், இன்னொருத்தருக்கு மரணம் சந்தித்தாக்கா நீ பிரியாணி சாப்பிட்டுற. உனக்கு மரணம் சந்தித்தா உன் ஆத்துமா நிலை எங்க போய் சேருவ? யார் அங்க உதவிக்கு வர முடியும்? யாருமே கிடையாது. மறந்துடாத, இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்வு அற்பமா எண்ணிடாத. இது ஆவிக்குரிய பயணம். உனக்கு தேவனுக்கு இருக்கிற உறவுகள் பலப்பட வேண்டும், பலப்படுத்தி இருக்க வேண்டும். பலப்படுத்தப்படாத வாழ்வாக உன்னுடைய வாழ்வை மாற்றி விடாதே. அதுதான் யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது தேவன் சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதில் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். மங்கி எறிந்த அந்த குதிரை, அதுல ஏறி இருந்தவன் பேர் என்ன? மரணம். தீட்டாத ஒரு கத்தி இருக்குதுன்னா அது மரணம். முடிஞ்சிடுச்சு வாழ்க்கை. மக்கி போய் இருக்குது, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சுங்க. தீட்டாது இருக்கிறியா, முடிஞ்சிடுச்சு வாழ்க்கை. தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்க. நான் ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி இருக்கிறேன்? எரிந்து பிரகாசிக்கிறேனா? தாளந்த புதைச்சு வைக்கிறேனா? அல்ல தேவன் எனக்கு கொடுத்த தாளந்த நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஆராய்ந்து பாருங்க. உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து நடங்க. எப்படி ஓடுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு என்பதை கவனிங்க, கவனம் செலுத்துங்க. அதுதான் புலம்பல்ல சொல்லுகிறார். புலம்பல் 4வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், அது நடுவிலே நீதிமான்களுடைய ரத்தம் சிந்தின அதனுடைய தீர்க்கதரிசியுடைய பாவத்தினாலும் ஆசாரியருடைய அக்கிரமத்தினாலும். ஆமா, ஆசாரியருடைய அக்கிரமம் பாவம் அதுல இருக்குது. தீர்க்கதரிசியுடைய பாவம், ஆசாரியருடைய அக்கிரமம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில பலனை இழக்க செய்கிறது. செய்ய வேண்டியவன் தகுதியாயிருந்து செய்ய வேண்டிய அவனுடைய பணி அவன் செய்ய மழக்கிறான். மற்றவரோடு ஒப்பிட்டு கொண்டு ஓடுறோம் நாம. நான் என்னுடைய வாழ்வு எப்படி தீட்டப்பட்டிருக்கதா பார்க்கறது இல்லை. அந்த சிஸ்டரை பாரு, இவங்களாம் பாரு. முதல்ல வாயை கட்டுங்க. மற்றவங்களை குறை சொல்றதை முதல்ல நிறுத்துங்க. உங்களை நீதிபதியா யாரையும் கூப்பிடல ஆண்டவர். உங்களை பரிசுத்தவான் என்று தேவன் எடுத்து பயன்படுத்தல. புரிந்து கொள்ளுங்க. மற்றொரு குற்றப்படுத்த நினைங்க. கிறிஸ்தவ மார்க்க நீங்க விழுந்து போகுதுன்னா காரணம் அதுதான். நாம ஏதோ மேலிருந்து குதிச்ச மாதிரியே பண்ணுவாங்க. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசாதீங்க, மற்றவரோடு போட்டியிடாதீங்க. பாஸ்டர் மேல போட்டியிடுறான். சபைக்கு விரோதமாக எழும்புது. இது ஆவிக்குரிய சபை, ஆவி இல்லாத சபை. யாரு கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல.
யார் இந்த சபைகளில் இந்த குழப்பத்தை உண்டாக்குனாங்க தெரியல. மரணத்துக்கு பின்னாடி ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. தப்பித்துக்கொள்ள நினைச்சிடாத. வயிற்றுக்கொள்ள தேவனுக்கு உனக்கு இருக்கிற உறவுகள் சரியா இருக்கணும். தேவன் விரும்புகிறபடி அந்த உறவு இருக்கணும். தேவன் உன்னை அழைத்த அழைப்புக்கு ஏற்றாற்படி இருக்கணும். இல்ல மொடமா இருப்பியா தெரியாது, குருடா இருப்பியா தெரியாது, எப்படி செவிடா இருப்பியான்னு தெரியாது. நரகத்துக்கு போவியா, ஆவியா சுத்துவியா, ஏதாவது மந்திரவாதி கையில் இருப்பியா தெரியாது, பரத்துக்கு போவியான்னு தெரியாது. வாழுற வாழ்க்கையை ஜாக்கிரதையா வாழுங்க. தேவன் கொடுத்திருக்கிற வாழ்வு என்பதை உணர்ந்து வாழுங்க. உணர்ந்து வாழுங்க. சீனியர் ஜூனியர் இதெல்லாம் கிடையாது. ஆவிக்குரிய காரியங்களிலே தேவனுடைய பார்வையில் எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாரும் ஒண்ணு. அதை நினைத்து ஓடுங்க. அதான் எரேமியா தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார். எரேமியா 14வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி இந்த தேசத்தினுடைய பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவார்கள். பட்டயமும் பஞ்சம் தான் வரும். தேவன் அனுப்பாத காரியத்தை, தேவன் சொல்லாத காரியத்தை செஞ்சாக்க அவ்வளவுதான். சில குழந்தைங்க உள்ள உருவாகும் போது டாக்டர் சொல்லிடுறாரு, அவ்வளவுதான், அது வளரல, உடனே உள்ளே முடிஞ்சிடுது வாழ்க்கை. சரத்குமார் சொன்ன சாட்சியை கேட்டோம், உள்ள அந்த வளர்ச்சி சரியில்லை, அபார்ஷன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். உள்ளேயே இந்த உலக வாழ்க்கையில முடிஞ்சிடுது. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேயே நடந்துடுது. புரிந்து கொள்ளுங்க ஆவிக்குரிய வாழ்வை. சொல்லாததை செய்யாதீங்க. தேவன் சொல்லாததை செய்யாதீங்க. இது ஆவிக்குரிய பயணம். நம்ம சொந்த வீட்டு காரியம் இல்லை, நம்ம விருப்பம்படி செய்யறது இல்லை. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து பலனை பெற்று ஓடுறது. நம்ம விருப்பத்துக்கு நான் நினைச்சா ஓடுறது, நான் நினைச்சா நிற்கிறது. ப்ளீஸ், வாழ்க்கை எப்போ யாருது, என்ன நடக்கும், எப்படி ஆகும், எதை சந்திக்க போகிறோம், எதை மேற்கொள்ளணும், அந்த சூழ்நிலை யாருன்னா வருவாங்களா தெரியாது, தெரியாதுங்க. வரத்துக்கு முன்னாடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. அப்படி எதுவும் நிகழாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. தேவன் வரப்போகிறார். தேவன் சொல்லாத செய்யாதீங்க. தேவன் என்ன சொல்றார் அதை செய்யுங்க. அந்த உறவுகளை எந்த அளவுக்கு நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள முடியுமோ அப்படி பலப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்வில் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியுமோ அந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ பழகி கொள்ளுங்க. கேட்கிற சத்தியத்தின் மூலமாய் உங்களை உருமாற்றம் செய்து கொள்ளுங்க. இதான் சங்கீதக்காரன் சொல்கிறார் 10வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 6-7வது வசனங்களை வாசிக்கும் போது சொல்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவினுடைய கீழே தீவினையும் அக்கிரமம் தான் இருக்குது. நாவுக்கு கீழே தீவினையும் அக்கிரமம் தான் இருக்குது. தீவினை அக்கிரமம் தான் ஆட்கொண்டு இருக்கிறது. ஏன் ஆட்கொண்டு இருக்கிறது? ஏன் ஆளுகை செய்கிறது? நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு வராது. அவன் சொல்ற நான் யார் தெரியுமா? அந்த பெருமையெல்லாம் தூக்கி போடுங்க. ஆவிக்குரிய காரியங்களை மட்டும் பெருமை கொள்ளாதீங்க. ஆவிக்குரிய காரியங்களை பெருமை கொள்ளாதீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் நாமெல்லாம் ஊழி எப்படி இருக்குது? நமக்கெல்லாம் பேக்கெட்டில் இருக்கிற மாதிரி எப்போ வேணால் எடுக்கலாம், எப்போ வேணால் வச்சுக்கலாம். தெய்வ பயம் இல்லாமல் போயிடுச்சு நமக்கெல்லாம். ஏன் அப்படி பயம் இல்லாமல் போயிடுச்சு? மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கைன்னா நமக்கு தைரியம் இல்லை. கல்யாணம் ஆகுது என்று சொன்னாலே எனக்கு ஒரு வேலை வேணும், நல்லா நான் சம்பாதிக்கணும், என் பிள்ளைகளுக்காக சேமித்து வைக்கணும், எவ்வளோ பிளான் போடுற நாம மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வு குறித்து ஒரு பிளானும் போடலையே. அந்த சிந்தனையே இல்லை, அந்த பயமே இல்லை. ஏன் பயம் இல்லை? வாழ்ந்துடலான்னு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை. என்ன எந்த தீங்கும் வராது, நாங்களாம் வாழ்ந்துருவோம் அப்படி நாம் நினச்சின்னு இருக்கிறோம். ஒரே ஒரு சுனாமி போதுங்க, ஒரே ஒரு சுனாமி வாரி கொண்டு போயிடும். எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம், தெரியாது. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி ஒரு பெரிய வீடு லோன் எடுத்து கட்டியிருக்கிறாங்க. பக்கத்தில் இன்னொருத்தன் வீடு கட்டுறதுக்காக அவன் இடத்துல கடக்கால் நோண்டனோட இவன் வீடு சரிஞ்சு போச்சு. 2-3 அப்ஸ்டர் சரிஞ்சு போச்சு. ஏன் சரிஞ்சு போச்சு?
எப்போ விழுன்னு தெரியாது. ஃபவுண்டேஷன் சரியில்லை, ஃபவுண்டேஷன் சரியில்லை. அந்த பூமிக்கும் அந்த பில்டிங்குக்கு இருக்கிற அந்த அஸ்திபாரம் சரியில்லை. தேவனுக்கும் உனக்கு இருக்கிற அஸ்திபாரம் சரியில்லைனாக்கா உன்னை யாரும் தொட வேண்டாம். அவன் பக்கத்தில் இருக்கிறவன் அவன் இடத்துல நோண்டனா போட நீ விழுந்துருவேன், நான் விழுந்துருவோம். காரணம் என்ன? அந்த பிசாசினை வீழ்த்த காரணம் என்ன? நான் வீக்கா இருக்கிறேன், அஸ்திபாரம் சரியில்லை. எனக்கு ஆண்டவருக்கு இருக்கிற அஸ்திபாரம் சரியில்லை, உனக்கு ஆண்டவருக்கு இருக்கிற அஸ்திபாரம் சரியா இருந்தா நல்லா இருக்குமே. எந்த தீங்கும் வராது. நாங்களாம் யார் தெரியுமா, தலைமாட்டில் பைபிள் வச்சுனா பேய் வராது. யார் சொன்னது? யார் சொன்னது? கேட்டு பாருங்க. தலைமாட்டில் பைபிள் வச்சாக்கா கூட பேய் வந்திருக்குது. இந்த இடத்துல அநேகரை நான் எழுப்பி காண்பிக்க முடியும். அதுக்கு சம்மந்தம் இல்லை. அஸ்திபாரத்தை சீர்படுத்துங்க. தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவுகளை நல்லா பலப்படுத்துங்க, பலப்படுத்தி கொள்ள பாருங்க. தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவுகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க, கவனிங்க, உங்களை நீங்களே சீர்தூக்கி பாருங்க. அதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா 17வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறாரு, பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடிய காலத்திலே உன் விதையை முளைக்க பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடுவேதனை தான் வரும். என்னதான் நீ சேர்த்து வச்சாலும் முடிவு காலத்தில் என்ன? முடிவு காலம் தான் வேணும். மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வுதான் வேணும். நீங்க என்ன சேர்த்து வச்ச, என்ன ஓடுன, எத்தனை பேர் உன்னை கையை தட்டினாங்க, எத்தனை பேர் உன்னை புகழ்ந்தாங்க, எத்தனை பேர் நல்ல பாஸ்டர்னு சொன்னாங்க, எத்தனை பேர் இந்த சிஸ்டம் இல்லைனோ ஐயோ இவங்க வந்தாதான். யோசித்து பாருங்களேன், முடிவு காலம் எப்படி, முடிவு காலம் எப்படி இருக்குது? நீ பலனை சேர்க்கிற நாளில் எப்படி இருக்கும்? மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வு எப்படி இருக்கும்? அந்த வாழ்க்கை நல்லா இருக்குனாக்கா வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கும் தாய்க்கு இருக்கிற உறவுகள் நல்லா பலப்படணும். பலப்படாம வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அந்த உலகத்தை குறித்து அந்த குழந்தை பேசாது இல்லையா? வெளியே வந்த பிறகுதான் அது கத்தவே ஆரம்பிக்கும், வாயை திறக்கவே ஆரம்பிக்கும். அந்த வாயின் வழியாக ஆகாரமே அப்போதான் போக ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது, எதுவுமே அதுக்கு தெரியாது. உலக வாழ்வை குறித்து தெரியாது. ஆவிக்குரிய வாழ்வு அதே மாதிரி தான். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும்பொழுது அந்த பரத்தை குறிச்செல்லாம் ரொம்ப நீங்கள் கற்பனையில் எடுத்துன்னு வராதிங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ தேவனுடைய பலத்தில் உங்களை பலப்படுத்தி கொள்ள முடியுமோ, உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவுகளிலே உங்களை பலப்படுத்தி கொள்ள முடியும், அது பலப்படுத்தி கொள்ளுங்க. வேற எந்த காரியம் வேணாம், எக்ஸ்ட்ரா வேணாம். ரொம்ப எக்ஸ்ட்ரா நம்ம பேசுகிறோம், ரொம்ப எக்ஸ்ட்ரா நம்ம ஈடுபடுத்துகிறோம், வேண்டாங்க. எனக்கு தேவனுக்கு ஒரு உறவு எப்படி இருக்குது? மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வு அவருடைய கரத்தை பற்றி கொள்ளணும். நாம் என்ன செய்யணும்? என்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் குற்றமில்லதா காத்துக்கொள்ளணும். இதை காத்துக்கொள்ளுங்க, இதை பாதுகாத்து கொள்ளுங்க. வேற எதுவும் வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம். இது இப்படி சுத்தமா இருக்குதான்னு பாருங்க. இதை சுத்தப்படுத்தாமே நீங்க வாழ்ந்துடலாம் அப்படி நீங்க நினைப்பது பகற்கனவாக தான் போய் முடியும், பகற்கனவாக தான் போகும். இந்த வாழ்க்கையில உலகத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வில் நான் எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியும்? கற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்குமே என்ன இந்த உலகத்தில் செய்தால் பின் வாழ்க்கை என்னன்னு பாருங்க. என்ன உங்களுடைய ஆத்மாவை குறித்து ஒரு கவனம் இருக்கட்டும். உன் ஆத்மாவை குறித்து ஒரு காரிய கவனத்தை செலுத்துங்க, ஜாக்கிரதையா ஓடுங்க. அதான் என்னாகும் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 13வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறாரு, செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்து கொள்ளாதவன் கர்த்தருடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலே இராமல் அறுப்புண்டு போவான். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்பட்டால் அவன் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் தீட்டு அவன் மேலேயே தான் இருக்கும். கழுவணும், அந்த ரத்தத்தில் கழுவணும். அந்த பிரேதத்தை தொட்டவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும். இந்த உலகத்தில் வாழுகிறவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும். சுத்திகரித்துக் கொள்ளலனாக்கா நீ தீட்டுப்படுத்துகிறவனாக இருப்ப, தீட்டுப்பட்டவனாக இருப்ப. அந்த ஜலம் அவன் மேல தெளிக்கப்படணும், அந்த ரத்தம் அவன் மேல ஊற்றப்படணும். ரத்த கழுவி நீ சுத்தமாகணும். நீ சுத்தமாகாமே நாங்க போயிடலாம் அப்படின்னு நினைக்காது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கல்வார் ரத்தத்தினால கழுவப்படும்படியா ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை பரிசுத்தமாக்குங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான பாதையில் ஓடுங்க. ஒவ்வொரு நாளும் எது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி கவனியுங்க. உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து பாருங்க. 2 நாளாக 30வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், அது என்ன என்றால்
எப்ராயிம், மனேசா, இசக்கர், செப்புலோன் மனுஷனுடைய ஏராளமான அநேக ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாது இருந்தும் எழுதியிருக்கிற பிரகாரம் பஸ்காவை சாப்பிட்டார்கள். சுத்தம் பண்ணி கொள்ளாமல் பஸ்காவை சாப்பிட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தான். சுத்தம் பண்ணி கொள்றதில்ல, உடனே நாம பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்றது. சுத்தம் பண்ணி கொள்றதில்ல, உடனே பஸ்காவை பூசிக்கணும், உடனே பூசிக்கணும், உடனே சுத்தமாக்குங்க. அதுக்கு தான் ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கிறது, சுத்தமாக்குறதுக்கு தான். செய்ய திராணி இருக்கும்போது செய்யாம போனா என்ன பாவம்? வர திராணி இருந்துச்சு, வராம போனா அது பாவம். உனக்கு பாவம். நீ தீட்டுப்பட்டு இருக்கிற, மத்ததையும் தீட்டுப்படுத்துற. நீ மறந்துடாத. நாம கழுவி கொள்ளாம உள்ள போயிடும் பஸ்காவை பூசிக்கிறதுக்கு. கழுவி கொள்றது இல்லை. அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னது அவன் நிதானி தெரியாவிட்டால் அவனுக்கு ஆக்கணை தீர்ப்பு வருமா? ஆக்கணை தீர்ப்பு தான் வரும். சுத்தலாம் பண்றது இல்ல. பயம் இருக்குதா? தெய்வ பயம் நமக்கு. யோசித்து பாருங்க. அது கிடையாது. யார் அவருன்னு கேட்பீங்க. சத்தியம் இப்படி பிரசங்கிக்கப்படும் பொழுது இவ்வளவு துணிகிறோம்னாக்கா பயமா இருக்குது. மரணம் உங்களை சந்தித்தா என்ன பண்ணுவீங்க? நேரா பரத்துக்கு தானா? நேரா ஏசாமி தான் நீங்க பாக்கெட்ல வச்சுருக்கிறீங்களே. உங்களுக்கு ஆவிக்குரிய பயணம்னால அற்பமா இருக்குது. அப்படிதான் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்வுனால அற்பமா தெரியுது. பயம் வேணும். உலகத்தில் என்ன வேணா நீ பேசிட்டு மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை இப்படி இருக்கும். டயலாக் அடிக்கிறது இல்லை. குழந்தைக்கு தெரியாத, வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு உலகத்தில் எப்படி போகிறோம் தெரியாது. ஆனால் உலகத்தில் இருக்கிற வேணா அந்த குழந்தைய வேணா செக் பண்ணிடலாம். அந்த குழந்தைய பரிசோதனை பண்ணி பார்த்துடலாம். அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பார்த்துடலாம். அந்த அவயங்கள்லாம் எப்படி செயல்படுது பார்த்துடலாம். ஆனால் வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால உலகத்தை பார்க்க முடியாது. அப்படிதான் பரத்தில் இருக்கிறவங்க, தேவ தூதர்கள் உங்களை பார்க்கலாம், தேவன் உங்களை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அவரை பார்க்க முடியாது. அவங்க உங்களை பரிசோதித்து விடலாம். இவங்க நீ பரத்துக்கு ஒருவே வரமாட்டியான்னு அவங்களால் சொல்ல முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. கொஞ்சமாக தெய்வ பயம் இருக்கட்டுங்க. ஆவிக்குரிய காரியங்களை மட்டும். மற்ற எல்லாத்துக்கும் எஜமானனுக்கு பயப்படுறோம், உறவுகளுக்கு பயப்படுறோம், அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு பயப்படுறோம். ஆண்டவருக்கு பயப்படுவது கிடையாது. தெய்வ பயம் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப வேணுங்க. சுத்தம் செய்யாமலே பஸ்காவை இன்னைக்கு புசித்து கொண்டிருக்கிறோம். தப்பு. முதல்ல உங்களை சுத்தமாக்குங்க. உங்களை சுத்தமாக்காத போகாதீங்க. சுத்தமாக்கிறவங்களா உங்களை சுத்தமாக்கி கொள்ளுங்க. இல்லை என்று சொன்ன ஆக்கணை தீர்ப்பு தான் வரும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 28 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. கொஞ்ச நேரம் நிதானமா வாசிங்க. நிதானமா வாசித்து பாருங்க. ஆக்கணை தீர்ப்பு தான் வரும், வேற ஒன்றும் வராது. அதை அறிந்து கொண்டு நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ளணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பலப்பட முடியுமோ இந்த உலகத்தில், எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை சுத்திகரித்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுத்தமாக்கி கொள்ளுங்க. ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசியா 52வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. வீட்டில் நல்ல பைபிளை வாசிங்க. முதல்ல வீட்டில் பைபிளை வாசிக்காத எதையுமே செய்ய முடியாது. பைபிளை எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பைபிளை வேதத்தை வாசிங்க. ஆவிக்குரிய காரியங்கள் பைபிளை வாசிக்கிறதோ ஜெபிக்கிறதோ நீங்கள் செய்கிற ஊழியமோ தயவுசெய்து அற்பமாக எண்ணிடாதீங்க. மரணத்துக்கு இருக்கிற பின்னாடி இருக்கிற வாழ்க்கையில் நீங்கள் எந்த பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் யாரும் வர முடியாது. அங்கே ரெக்கமெண்டேஷன்லாம் முடியாது. இங்கே வேணால் ரெக்கமெண்டேஷன் யாரையாவது ஒரு பெரிய ஊழியக்காரரை பார்க்கறதுக்கு இன்னொரு சின்ன ஊழியக்காரர் மூலியமாக அவரை பார்த்துடலாம். தேவனை பார்க்கறது ரெக்கமெண்டேஷன்லாம் முடியாது. மரணத்துக்கு பின்னாடி யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைங்க யாரும் முடியாது. இங்கே இருக்கிற வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுகளில் நீங்கள் பலப்படுத்தி கொள்ள முடியும், பலப்படுத்தி கொள்ளுங்க. எனக்கு ஆலயத்துக்கு போகிறது நம்ம கை தட்டுறதுக்கு போகிறோம். இல்லைனாக்கா இந்த துணி கடைகளில் இந்த பொம்மை இருக்குதுல்ல, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆடையை போட்டு
அலங்காரப்படுத்தி வைப்பாங்க. அப்படி நம்மளை அலங்காரப்படுத்தின்னு போய் நாங்கள் ஒயாரமாக நடந்துட்டு தான் வரும். இந்த ஃபேஷன் ஷோவில் நடக்கிறாங்கல்ல, அப்படி நடக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நிறையா பேர் ஆலயத்துக்கு போகிறாங்க. இன்னும் ஒரு சில பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஆலயத்துக்கு வந்து அங்கே பார்த்துடலாம். தெய்வத்தை பார்க்குற இடத்துல பொண்ணை பார்க்குறான். வாழ்க்கை நல்லா இருக்குமா? வீட்டில் போய் பாரு. இங்கே பார்க்க வேண்டிய ஆண்டவரை பார்க்கறது கிடையாது, கேட்க வேண்டிய சத்தியத்தை கேட்கறது இல்லை. அந்த இடத்துல எவ்வளவுக்குள்ள நீ ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் உன்னை இணைத்துக் கொள்ள முடியுமோ அங்கே இணைத்துக் கொள்வதில்லை. ஆனால் வாழ்க்கைக்கு பின்னாடி நான் இப்படி இருப்பேன். எப்படி இருப்பேன்? மொடமாக இருப்பேன், குருடாக இருப்பேன், செவிடாதான் இருப்பேன். தெய்வ பயத்தோடு வாழுங்க. ஆவிக்குரிய காரியங்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தேவ பயத்தில் வாழுகிற அவ்வளவுக்கு ஆசீர்வாதங்க. சுத்திகரிப்பு இல்லாமல் பஸ்காவை புசிக்க முடியாது. சுத்தமாக்குங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. உங்களை ஒப்பு கொடுங்க, பரிசுத்தப்படுத்த முடியாது, ஒப்பு கொடுங்க. அதான் லேவியராகமத்தில் அவர் அழகை சொல்லுகிறார். லேவியராகமம் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகமம் 22வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கென்று நியமித்த செலுத்துகிற பரிசுத்த வஸ்திரங்களை குறித்து ஆரோனும் அவருடைய குமாரரும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அவர்களோடு சொல்லு. பரிசுத்த குலைச்சலாக்காதபடி எச்சரிக்கையாரு. என்ன செய்யணும்? பரிசுத்த குலைச்சலாக்காதபடி எச்சரிக்கையாரு. ஆவிக்குரிய பயணத்தில் எந்த விதத்திலும் பரிசுத்த குலைச்சலாகாதபடி எச்சரிக்கையாரு. நான் செய்கிறேன், நான் ஓடுகிறேன், நான் வாழுகிறேன். இந்த பரிசுத்த வாழ்வில் எந்த விதத்திலும் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறேனா? இது தேவனுக்கு பிரியமா இருக்குதா, பிரியம் இல்லாம இருக்குதா? இது தேவனை மகிமைப்படுத்துதா, இல்லை இது தேவனை மகிமைப்படுத்தலையா? கொஞ்சம் அட்டென்ஷன், கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஏதோ ஓடணுமா, நானும் ஓடிட்டு ஓடியாந்துட்டு நானும் செஞ்சுட்டேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், தீட்டுப்பட்டுருவீங்க நீங்க. வேண்டாம். வேதத்தில் அழகா வாசிக்க கேட்டோம். நீ கவனமாயிரு, நீ கவனமாயிரு, நீ கவனம் வேண்டும், நீ கவனம் வேண்டும். பரிசுத்த குலைச்சல் ஆயிடும். ஆரோனுடைய குமாரனும் அந்த வஸ்திரங்களை குறித்து கவனமாக இருக்கணும். ஆவிக்குரிய வஸ்திரங்களை குறித்து கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். உடன் ஊழியம் செய்யற எச்சரிக்கை. ஆரோனுடைய குமாரனும் மோசேக்கு உடன் ஊழியம் செய்து கொண்டிருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கை வேண்டும். ஊழியனால எச்சரிக்கை இல்லாத போல நான் கூட தானே ஊழியம் செய்யறேன், ஏன் எனக்கு கடவுள் இதை அனுமதிச்சார்? தீட்டுப்பட்டு போயிருக்கிற, வேற ஒன்றும் இல்லை. நீ ஊழியம் செய்யலாம், ஆனால் தீட்டுப்படுத்திட்ட. நீ செய்கிற ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவருடைய நாமத்தை தீட்டுப்படுத்திட்ட. அது நமக்கு தெரியறதில்லை. ஆனால் உலகத்தில் சொல்றது, நான் இப்படி ஊழியம் செய்யறாங்க, ஏன் அவங்களுக்கு நடக்குதுன்னு தெரியலையே. அவங்க எல்லாம் ஊழியம் செய்யற குடும்பம் ஏன் வருது, ஏன் நடக்குது, ஏன் தடுமாறுது, ஏன் விழுந்து போகுது, ஏன் கண்ணீர், ஏன் வேதனை, ஏன் பாடுகள், ஏன் உபத்திரவம்? அதை நீ தீட்டுப்படுத்துற. ஆவிக்குரிய பயணத்தை குறித்து ஒரு எச்சரிக்கை இல்லை, ஒரு பயம் இல்லை. உடனே நாம சபையை மாத்திரும். உடனே என்ன செய்வோம்? சபையை மாத்திரும். இல்ல பாஸ்டர் மாத்து, நீ பாஸ்டர் மாத்து, சபையை மாத்து. எங்க போனாலும் ஆண்டவர் தானே. தீட்டுப்பட்ட நீ தீட்டுப்பட்டவன் தான். எந்த சபைக்கு போனாலும், எந்த பாஸ்டர் நீ சந்தித்தாலும், தீட்டுப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. அறிந்து கொள்ளுங்க. நீ சபையை மாத்திரவனா இருந்தாலும் சரி, பாஸ்டர் மாத்திரவனா இருந்தாலும் சரி, ஆசீர்வாதம் பெறணும்னாக்கா உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவுகள் பலப்படணும். உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவுகள் பலப்பட்டு இருந்தாதான் உலகத்தில் நீ பிறந்த உடனே உலகத்தில் வாழ முடியும். மறந்துடாதீங்க, மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை அது இனிமை பொருந்தியதா இருக்கும். அது இனிமை பொருந்தியதா இருக்கும். கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்கிறதா இருக்கும். மறந்துடாத. என்னாகும் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகும் 28வது அதிகாரத்தில் என்னாகும் 8வது அதிகாரம், என்னாகும் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 8வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார்,
அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக. சர்வாங்க சவரன் பண்ணி வஸ்திரங்களை தோய்த்து, ஆமாங்க, வஸ்திரத்தை தோய்த்து சுத்தமாக்கிக்கணும், சுத்தமாகணும். எச்சரிக்கை வேணும், சுத்தமாகணும். வஸ்திரத்தை மாத்துங்க. இன்னைக்கு வஸ்திரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. வஸ்திரம் எப்படி இருக்குது ஆராய்ந்து பாருங்க. சுத்தமாக்கி இருக்கிறீங்களான்னு கவனிங்க. என் வஸ்திரத்தை மாத்திட்டேன்னா பழைய வஸ்திரத்துல தான் என் வாழ்க்கை இருக்குதா? என் வஸ்திரம் எப்படி இருக்குது? உங்க வஸ்திரத்தை நீங்களே பாருங்க, கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க, எப்படி இருக்குதுன்னு கவனிங்க கொஞ்சம். அதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். எரேமியா 50வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 50வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், பாபிலோனின் நடுவில் இருந்தோடி கல்தேயருடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன் நடக்கிற கடாக்களை போல இருங்க. சுத்தமாக்கி மந்தையின் முன்னால நடக்கிற கடாவை போல வாழணும். நாம சுத்தமாகலனாக்கா மந்தையின் முன்னால் நடக்கிற கடாவை போலவா இருப்போம்? இல்லையே, நாம சுத்தமாக்கிக்கல. அதனால மந்தையின் முன்னாடி இருக்கிற கடாவை போல நம்மளால நடக்க முடியல. நம்மளால மந்தையின் முன்னால் நடக்கிற கடாவை போல நம்மளால் நடக்க முடியல. சுத்தமாக்குங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை சுத்திகரித்து கொள்ள முடியுமோ அவ்வளவுக்குள்ள சுத்திகரித்து கொண்டுங்க. அப்பொழுதுதான் மந்தைக்கு முன்னாடி நடக்கிற கடாவை போல நீங்க இருக்க முடியும். அப்பொழுதுதான் எவ்வளவுக்கு தன்னை சுத்திகரித்து கொள்ள முடியுமோ அவ்வளவு சுத்திகரித்து கொண்டவர்களை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை பாருங்க, ஸ்தேவானுடைய வாழ்வை பாருங்க. தன்னை சுத்திகரித்து கொண்டு தங்களுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருந்தார்கள். அவர்களால் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு, ஊழியத்தை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு, முடிக்க முடிஞ்சிச்சு, நிறைவுபடுத்த முடிஞ்சிச்சு. இன்னைக்கு முடியல நம்மளால. நம்முடைய வாழ்க்கையில மரணம் வந்தா என்ன பண்ணுவோம்? உடனே பயப்படுவோம். ஐயோ என்ன நடக்குமோ, பயம் வரும். ஆனால் சுத்திகரித்து கொண்டே இருக்கிற மனுஷன் பயப்பட மாட்டான். பயம் என்பது அவனுக்கு வராது. என்ன சொன்னாலும் சரி, டாக்டருங்க என்ன சொன்னாலும் சரி, ஒண்ணுமே ஆகாது. என்ன சொன்னாலும் நடக்காதுங்க. ஏன்னா அவன் தன்னை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறான். எங்க சகோதரர் வந்திருக்கிறாரு, பாபு சகோதரர். அவருடைய சரீரத்தில் என்ன நோய் தெரியாது. எல்லா நோயும் வந்தது, எல்லா அவயங்களும் பலப்பட்டது. கிட்னி போயிடுச்சு, லிவர் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கடைசியா ரத்தத்தில் கேன்சர் இருக்குதான்ற அளவு கண்டுபிடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ரத்தத்தை ஓட்டரில் ஏத்துறாரு, வீட்டுக்கு போறதுக்குள்ள ஏத்துற ரத்தம் காணும். எங்க போச்சுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. பெட் ரிட்டன், கை கால் அசைவு கிடையாது, பேசுறாரு, அவ்வளவுதான். விசுவாசத்தை தூண்டி விட்டோம், வேற ஒன்றும் நாங்கள் செய்யல. நம்பிக்கையை ஊட்டி விட்டோம். அவர் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்தோம். சுத்திகரித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பாவங்களை அறிக்கை செய்து சுத்திகரிங்க. அவர் தன்னை சுத்திகரித்துக் கொண்டே வந்தாரு. டாக்டருங்க என்ன காரியம் சொன்னாலும் சரி, உன்னுடைய அவயங்கள் இப்படி போயிடுச்சுன்னா காதில் வாங்க மாட்டார். ஏன்னா அவர் தன்னை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறபடினால் அவர் அழிந்து விடுவேன் என்று உலகம் சொன்னாலும், உலகம் நினைச்சது, உறவுகள் நினைச்சது வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஆலயத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். இது கர்த்தருடைய கிருபை. உங்களை சுத்திகரித்து பாருங்களேன், உங்களை கழுவி பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையுடைய நிலை மாறும். தேவன் உங்களை சாட்சியா நிறுத்துவார். நாம நம்மளை கழுவி கொள்றது இல்லை, நாம மற்றவங்களை தான் கழுவோம். அந்த சிஸ்டரை பாரு, அந்த பிரதரை பாரு, அவங்கள பாரு, உலகத்தில் எல்லாரையும் கழுவோம். ஆனால் நம்மளை கழுவிக்க மாட்டோம். நாம நம்மளை கழுவிக்கொள்ள விருப்பம் இல்லை நமக்கு. அதான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், வாசிக்கலாமே. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஆனபடியால் நீங்கள் அவருடைய நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானது தொடாத. பிரிஞ்சிரு, உலகத்திலிருந்து பிரிஞ்சிட்டு அசுத்தம் எது தேவன் சொல்ல அதெல்லாம் விட்டுடு. பிரிஞ்சிரு, அதிலிருந்து வெளியே வா, பிரிஞ்சிட்டு வெளியே வா. அசுத்தமானது தொடாத. கெட்டதுன்னு தேவன் சொல்றாரு, தொடாத. உன்னை சுத்தமாக்க பாரு. அதுதான் தேவனுக்கு உனக்கு இருக்கிற உறவுகளை பலப்படுத்தும். நீ உன்னை சுத்தமாக்கி கொள்ளாமலே, ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளாமலே நீங்க ஓடுனா உங்களுடைய ஓட்டம் நல்லா இருக்காது. நீங்க சொல்லலாம், ஐயோ சிஸ்டர் எப்படி ஜெபிக்கிறாங்க தெரியுமா, அவங்க வந்தா ஊழியத்துக்கு நல்லா இருக்கும். யார் வந்தாலும் நல்லா இருக்காது. ஆண்டவர் வந்தார் அவங்க கூட. தேவன் உங்களோடு வராரா? இல்ல, தெரியாது. வராரா நமக்கு தெரியாது. நாம சொல்லிக்க வேண்டித்தான்.
ஒரு வரலன்றதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? ஒரு ஆத்துமா அறுவடை செய்ய முடியாது. நீங்க சொல்றது அந்த ஆத்துமா கேட்காது. அந்த ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது. 2 நாள் தான் 3வது நாள் ஓடிடும். காரணம், நமக்கு தேவனுக்கு இருக்கிற உறவுகள் பலப்படாது இருக்குதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இதை புரிந்து கொள்ளுங்க. சுய பரிசோதனை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை செய்யுங்க. அசுத்தமானது தொடாதீங்க. எது தேவனுக்கு எப்படியாப்பட்டதால் விட்டுடுங்க, அது வேண்டாம். அப்படியாப்பட்டது நமக்கு வேண்டாம். தேவனுக்கு பிரியம் இல்லையா? வேண்டாம், விட்டுடுங்க. தேவன் அதை வெறுக்கிறாரா? விட்டுடுங்க. தேவன் வெறுக்கக்கூடிய காரியமா? விட்டுடுங்க. அதான் கொரிந்தியர் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் அவர் சொல்கிறார், ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பது கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகணும். தேவனுடைய நாமத்தை சொல்லுகிற நீ யாரா இருந்தாலும் சரி, நாமத்தை உச்சரிக்கிறியா, நீ அநியாயத்தை விட்டு விலகிடு. அதுதான் அவனுக்கு முத்திரையா இருக்கிறதா. இதுதான் உனக்கு அடையாளம். இதான் உனக்கு அடையாளம். அநியாயத்தை விட்டு விலகிடணும். அப்படி நாமத்தை உச்சரிக்கிற நீ யாரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும், நீ ஊழியக்காரனாலும், யாரா இருந்தாலும் சரி, அப்படி நாமத்தை உச்சரிக்கிறியா, உடனே அநியாயம் தெரிகிறதெல்லாம் விட்டுடணும். எதெல்லாம் அநியாயம் தேவன் காமிக்கிறாரோ அதெல்லாம் விட்டுடணும். அதை விட்டுட்டு தேவனுக்குள்ள வாங்க. தேவனுக்குள்ள உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. தேவனோடு இணைந்து பயணிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதியில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவனை விட்டு வெளியே வா. வேண்டாம், அந்த பாவத்துக்கு உடன்படாத, வெளியே வந்துரு. தீமையானது தொடாத, வெளியே வந்துரு. பலப்படுறதுக்கு என்ன வழின்னு பாரு, அதுல பலப்பட பாரு. தேவனுக்கு எது பிரியன்னு பாரு, அதுல உன்னை எண்ணிச்சுக்கோ. அதுதான் தேவனுக்கு உனக்கு இருக்கிற உறவை பலப்படும். மரணம் இன்னைக்கே வந்தாலும் பரத்துக்கு போகலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள், அவ்வளவுத்திலேயோ கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தாங்க பவுல். அதனால நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்லிட்டு அவனால முடிக்க முடிஞ்சிருச்சு, டிக்ளேர் பண்ண முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்மளால முடியலையே. மரணம் வருதுன்னா யாரையாவது கூப்பிடுறோம், நோய் வந்துடுச்சுன்னா யாரையாவது கூப்பிடுறோம். பயமா இருக்குது. செத்தனா எங்க போவன்னு தெரியாது. செத்தனா ஆவியா சுத்தவனா, நரகத்துக்கு போவனா, இளைப்பாற இடத்துக்கு போவனா, மந்திரவாதி கையில் அகப்படுவனா, யாருடைய சரீரத்திலாவது ஏறி பயணம் போயணும்னா தெரியாது, எங்க போவனே தெரியாது. மரணத்துக்கு பின்னாடி வாழ்வு வந்துடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்க்கை அவ்வளவுதாங்க. நிறைய பேர் சொல்றது, நான் செத்து இல்லாம இருக்க. செத்து பாருங்க, சுடுகாடு தெரியும். செத்து பாருங்க, மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வு. நாம நினைக்கிறோம் நல்லா இருப்போம்னு. எங்கேயாவது சத்தியம் பிரசங்கிக்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு யாருன்னா இருக்கிறாங்க, ஆறுதலுக்கு யாராவது இருப்பாங்க. அங்க எதுவுமே கிடையாது. மரணத்துக்கு இருக்கிற பின்னாடி இருக்கிற வாழ்வை குறித்து ஏதோ நம்ம நினைக்கிறோம். அதனால நிறைய பேர் செத்து போறேன்றது. இருக்கிற வாழ்க்கை எப்படி வாழணும்னு பாருங்க. இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு தேவனுக்கு இருக்கிற உறவுகளை பலப்படுத்தி கொண்டாதான் மரணத்துக்கு பின்னர் இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கும். வயிற்றுக்கு குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்க உறவு நல்லா இருந்தாதான் உலகத்தில் அது பிறந்த உடனே நல்லா வாழும், எந்த நோய் நொடி இல்லாமல் வாழும். ஆனால் நாம் உள்ள சரியில்லைன்னா வெளியே எப்படி வரும்? குருடா வரும், செவிடா வரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகி வரும் இல்லையா, மொடமா வரும், தெரியாது எப்படி வரும்னு. அதுமாதிரி இந்த உலகத்தில் வாழும் பொழுது கர்த்தருடைய கிருபைங்க இதெல்லாம். உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, சத்தியத்தில் வளருங்க, தெய்வ பயத்தோடு வாழுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, தீட்டுப்படுத்தாம பார்த்து கொள்ளுங்க, ஜாக்கிரதையாய் வாழுங்க, ஜாக்கிரதையா வாழுங்க. உடைய வஸ்திரங்களை மாத்துங்க, அழுக்கு வஸ்திரத்தை களை தெரியுங்க, அழுக்கு வஸ்திரம் வேண்டாம். சகரியா 3வது அதிகாரம் 1 - 4. அவன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்பிக்கப்பட்டு கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவன் தனக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைத்து போடுங்கள் என்றான். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன்னுடைய அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்கி
செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பிப்பேன் என்று சொன்னார். அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் இருந்த யோசுவா அந்த அழுக்கு வஸ்திரத்தை நீக்கி போடுகிறார். தூதனுக்கு முன்பாக அவன் நிற்கிறான். விரோதனம் செய்யும்படியாக யார் வருகிறான்? பிசாசான வருகிறான். ஏன் வந்தா? அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருந்தபடினான். இன்னைக்கு நம்முடைய வஸ்திரத்தை மாத்துங்க, உங்க வாழ்க்கையுடைய முறைமையை மாத்துங்க. இந்த அழுக்கு வஸ்திரம் இருக்கிறபடினால தான் தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவுகள்ல ஒரு விரிசல், வாழ முடியல, உங்க வாழ்க்கை இனிமையா இல்லை, உங்க வாழ்க்கை தேவன் நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் ஓட முடியல, தேவனுக்கு பிரியமாய் ஓட முடியல, தேவன் விரும்புகிற பாதையிலே உங்களுடைய வாழ்வை நகர்த்த முடியல. ஒரு வேதனைக்குரிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. என்னாகும் 19வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், சுத்தமாய் இருக்கிற ஒருவன் அந்த கடாரியினுடைய சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்ட கடவன். அது இஸ்ரவேலுடைய புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்தை கொண்டு காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். பாவத்தை பரிகரிக்கிறதுக்காக என்ன செய்யுது? அது புறம்பே கொட்டப்பட்டு இருந்ததாம். எபிரேயர்ல எழுதும் போது சொல்ற, எபிரேயர் 13வது அதிகாரத்தில் 11-12வது வசனங்களை வாசித்து பாருங்க. புறம்பே அவர் அடிக்கப்பட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக. அவர் ரத்தம் சிந்தியது நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக. பழைய ஏற்பாடில் காணப்படுகிற காரியத்தை புதிய ஏற்பாடுக்கும் புறம்பே அவர் தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. இது யோசித்து பாருங்க. பாவங்கள் கழுவப்படாம பரிசுத்த வாழ்வு கிடையாது. இந்த உலகத்திலே பாவத்தை நீ கழுவி கொள்ளாம நீ பரத்துக்கு ஏற முடியாது. உலகம் சொல்லலாம், கனவு காணலாம், கற்பனையிலே வடிவமைக்கலாம். ஓ, அவனுடைய ஆத்துமா சாந்தி அடைஞ்சிரும், இதை செய்தால் அதை செய்தால். இந்த இடத்துல கழுவணும். முதல்ல முன்னோருடைய சாபம் கழுவிச்சான்னு தெரியாது. நாம செஞ்ச பாவத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டோம். அது அப்படியே ஸ்டாக் இருக்குது. பரம்பரையே ஸ்டாக் அப்படி இருக்குது, கழுவப்படாமல் இருக்குது. ஆனால் நாம் என்ன செய்யறோம்? எவ்வளோ நல்லது செய்தாலும் பரத்துக்கு ஏற முடியாது. பரத்துக்கு ஏறணும்னா எப்படி என்ன செய்யணும்? கழுவப்படணும். உனக்கு தேவனுக்கு உறவை பலப்படுத்தி கழுவணும். தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவுகள் பலப்படாமையே நாம ஒரு ரத்தத்தினால கழுவ முடியாது. உறவுகளை பலப்படுத்தி கொள்ளுங்க, தேவனோடு நடங்க, உங்களை கழுவப்படும்படியாக ஒப்பு கொடுங்க. அப்பொழுது உடைய வாழ்க்கையுடைய முடிவு குறித்து நீங்கள் சொல்லலாம். வாழ்க்கை எங்கு பயணிக்குதுன்னு தெரியும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவனுக்கு இருக்கிற உறவுகளை ரீசெக்கப் பண்ணி கொள்ளுங்க. இன்னைக்கு தேவனுக்கு எனக்கு இருக்க இந்த உறவு எப்படி இருந்துச்சு? இரவு நேரத்தில் உங்களை எத்தனை பேர் நீங்கள் குடும்ப ஜபம் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. தனி ஜபம் எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இனி நீங்கள் செய்யுங்க. ஆனால் நீங்கள் செய்யும் போது ஒன்று கடைபிடிங்க, உங்களை ரீசெக் பண்ணுங்க. இன்னைக்கு முழுதுவாக எனக்கு தேவனுக்கு இருக்கிற உறவு எப்படி இருந்துச்சு? தேவனும் நானும் எப்படி வாழ்ந்தோம்? என் வாழ்க்கை தீட்டுப்பட்டதாக மாறிச்சா? என் பாவம் கழுவப்பட்ட வாழ்வாக மாறிச்சா? எனக்கு தேவனுக்கு இருக்க உறவுகள் பலப்பட்டதா இல்லை உறவுகள் துண்டிக்கப்பட்டதா? கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து உங்களை கழுவுங்க. ஆராய்ந்து பார்த்து ஒப்புரவு ஆகுங்க. ஆராய்ந்து பார்த்து ஜெபியுங்க. சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்க. இந்த சுய பரிசோதனை இல்லாமல் நைட்டு தூங்கும் போது ஜீவன் போயிடுச்சுன்னா எங்கே போகணும்னு தெரியாது. நல்ல மரணம்பா, அப்படியே தூங்கினே இருந்தார் போயிட்டாரு. யார் சொன்னதுன்னு தெரியல. தூங்கினே இருந்து போனால் நல்ல மரணமா? துடிச்சு செத்தாக்கா அது கெட்ட மரணமா? ஸ்தேவான கல்லெறிஞ்சு சாகடிச்சாங்களே, கெட்ட மரணமா அது? இயேசு கிறிஸ்து துடி சிலுவையில் அறையப்பட்டாரு, அது கெட்ட மரணமா என்ன? எது நல்ல மரணம் எது கெட்ட மரணம்னு நமக்கு தெரியல. காரணம் என்ன? நமக்கு தேவனுக்கு இருக்க ஒரு விரிசல். அதனால்தான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடலாமே. செத்தவன் எங்கேயோ போறான், அவன் ஆவியா சுத்துறானோ, அவன் நரகத்துக்கு போறானோ, பரத்துக்கு போறானோ, எங்கேயோ போறான். நாம இங்க பிரியாணி சாப்பிட்றதுக்காக சொல்லிடுவோம் அவன் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சாருன்னு. ஒரு பிரியாணிக்காக இவ்வளோ போய் பேசுவீங்க? ஒரு பிரியாணிக்காக ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருவீங்க? என்ன வாழ்க்கைங்க? பயமா இருக்குது. இந்த உலகத்தில் வாழுற வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை அற்பமாக எண்ணிடாதீங்க. வாழுற வாழ்வை கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்க. உங்களுக்கு தேவனுக்கு இருக்கிற உறவுகளை பலப்படுத்த பாருங்க. தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிற வரங்கள், கிருபையாய் கொடுத்திருக்கிற தாளந்துகள், அதை கர்த்தருக்கு பிரியமாய் நகர்த்துங்க. அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.
அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். முன்னோருடைய பாவங்களை கழுவும். இனி வருகிற சந்ததிக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் இருந்தபடினால் அவனை வீழ்த்துவதற்காக பிசாசு வகை தேடிக்கொண்டிருந்தான். யோசுவா 3வது அதிகாரத்தில் அதை தானே பார்த்தோம். சகரியா 3வது அதிகாரத்தில். அப்போ உடனே வஸ்திரத்தை மாற்றின உடனே அவன் ஓடிட்டானே. இன்னைக்கு வஸ்திரத்தை மாத்திருவோமே, வாழ்க்கையுடைய முறையை மாற்றலாமே, அந்த ரத்தம் தெளிக்கப்படும்படியா ஒப்பு கொடுக்கலாமே, அந்த ரத்தத்தில் கழுவப்படலாமே. அவர் ரத்தத்தை கழுவப்படும்படி ஒப்பு கொடுத்து அந்த வாழ்வை, அந்த விடுதலை உள்ள ஒரு வாழ்வை, அந்த சமாதானம் உள்ள ஒரு வாழ்வை, அந்த ரட்சிப்பின் வாழ்வை, அந்த சந்தோஷத்தின் வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாமே.